நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபியூஷன். முதல்ல என்ன பண்ணால் நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தோம். ஃபிஷன்னா பிளவு. ஒரு நியூக்ளியஸ் ரெண்டாக பிளவுபடும், ரைட்டா? ரெண்டாவோ மூணாவோ பிளவுபடும். ரெண்டாக பிளவுபடுறதுக்கு பேர் பிளவுபடுதல். பிரியறதுக்கு பேர் ஃபிஷன். ஆனால் இணையிறதுக்கு அதுக்கு எதிர்ப்பதம் இது. ஃபியூஷன்னா எதிர்ப்பதம். அப்படின்னா இது இணையும், ரைட்டா? இது என்ன செய்யும்? இணையும். ரெண்டு இணைஞ்சு ஒரு இதாக கொடுக்கும், ரைட்டா? அது ஒன்று பிரிஞ்சு ரெண்டு இதாக கொடுக்கும். ஆனால் இது ரெண்டு இணைஞ்சு ஒன்றை கொடுக்கும், ரைட்டா? அதுதான் ஃபியூஷன், ரைட்டா? இது FU, அது FISSION, ரைட்டா? இது FUSSION. அப்படின்னா ஃபியூஷனை இணைவுன்னு அர்த்தம். இணைதல், ரெண்டும் இணைந்து ஒன்றை கொடுக்கும். அதில் ஃபிஷனில் ஒன்று என்னாகும்? நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு அடுத்து என்னாகும்? ரெண்டாக மாறும், பிளவுபடும். ரெண்டு பிளவுபடுறதுக்கு பேர் ஃபிஷன். இணைவதற்கு பேர், இணைந்து ஒன்றை கொடுப்பதற்கு பேர் ஃபியூஷன், ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறீங்க? யூ ஹேவ் லேர்ன்ட், நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரைட்டா? என்ன படிச்சிருக்கீங்க? யூ ஹேவ் லேர்ன்ட் தட் த எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு வேர் எ ஹெவி நியூக்ளியஸ் இஸ் ஸ்பிளிட் அப். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. என்னது? ஃபிஷனில் படிச்சிருக்கீங்க. நல்லா என்ன படிச்சிருக்கீங்க? யூ ஹேவ் லேர்ன்ட் தட் எனர்ஜினா ஆற்றல் கேன் பி ப்ரொடியூஸ்னா உண்டாக்கப்படுகிறது. வென் எ ஹெவி நியூக்ளியஸ் இஸ் ஸ்பிளிட் அப் அப்படின்னா இன்ட்டு 2 ஸ்மாலர் நியூக்ளியனா புளூரல் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ், ரைட்டா? அப்போது ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யுது? ஸ்பிளிட் ஆகுது, பிரிஞ்சு 2 சின்ன நியூக்ளியாக உண்டாக்கப்படுகிறது, சிறிய நியூக்ளியாக உண்டாக்கப்படுகிறது. இது ஏற்கனவே ஃபிஷனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பிளவுபடுதல், ரைட்டா? பிளவுபடுதல் என்னது? அதைத்தான் என்ன சொல்கிற? பிளவுபடுதல் ஃபிஷன். அப்போ இணைதல் ஃபியூஷன், ரைட்டா? இதை தான் என்ன சொல்லியிருக்கேன்? யூ ஹேவ் லேர்ன்ட் தட் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ். எனர்ஜினா ஆற்றல் உண்டாகும். பிளவுபடும் போதும் ஆற்றல் உண்டாகும், இணையும் போதும் ஆற்றல் உண்டாகும். எனர்ஜி இஸ் only the heat produced when fusion undertaken or fission undertaken, ரைட்டா? அதுதான் சொல்கிறான். யூ ஹேவ் லேர்ன்ட் தட் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட். எனர்ஜி வந்து உண்டாக்கப்படுகிறது எப்போ? when a heavy nucleus, பெரிய நியூக்ளியஸ் இஸ் ஸ்பிளிட் அப், பிரிகிறது. எதில் பிரிகிறது? ஃபிஷனில். ஏற்கனவே படித்தது சொல்கிறான். இப்போ ஃபிஷனை பற்றி சொல்லலை, ஃபிஷனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஸ்பிளிட் அப் இன்ட்டு 2 ஸ்மாலர், சின்ன நியூக்ளியாக பிரியும் போது அதோடு சேர்ந்து என்ன? Q என்ற ஒரு ஆற்றல் வெளியேறும், எனர்ஜி. அதுதான் வெப்பம், ரைட்டா? அதான் அணுகுண்டு போடும்போது அந்த ஆற்றல் தான் வெளியேறும். அதுதான் வெப்பமாகிட்டே இருக்கும், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல? சிமிலர்லி, இதே மாதிரி எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு. எனர்ஜி வந்து உண்டாக்கப்படுகிறது. எப்படி பிரியும் போது எனர்ஜி உண்டாக்கப்படுகிறதோ அதே மாதிரி ஃபியூஷன். இது ஃபியூஷன், FUSSION. ஃபியூஷன்னா இணையும் போதும் எனர்ஜி உண்டாக்கப்படுகிறது. 2 ஐசோடோப்புகள் இணையும் போது ஒரு பெரிய ஐசோடோப் கிடைக்கும், கூட எனர்ஜியும் கிடைக்கும், ரைட்டா? அப்போ எனர்ஜி தான் ஹீட்டு, ரைட்? இதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எனர்ஜியும் கிடைக்கும். சிமிலர்லி, அதே மாதிரி ஃபிஷன் மாதிரி எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ். எனர்ஜி ஆற்றல் உண்டாக்கப்படுகிறது. வென் 2 என்னது? 2 லைட்டர், சின்ன. அங்கே ஒரு பெருசு ஃபிஷனில் பெரியது பிரிஞ்சு 2 சின்னதாக உண்டாக்கிடுச்சு, ரைட்டா? 2 சிறிய நியூக்ளியை உண்டாக்கிடுச்சு. இங்கே 2 சின்ன நியூக்ளியை என்ன ஆகுது? ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியை உண்டாக்குது, ரைட்டா? ஃபியூஷனில். அதை தான் சொல்கிறேன். சிமிலர்லி, அதே மாதிரி எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்னால் எனர்ஜி உண்டாக்கப்படுகிறது. வென் 2 லைட்டர் நியூக்ளியனா புளூரல் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ், ரைட்டா? அப்போ 2 சின்ன நியூக்ளியை என்ன செய்யுது? கம்பைனை சேர்கிறது. கம்பைன் சேர்ந்து என்ன செய்யுது? டு ஃபார்ம்னா உண்டாக்குகிறது. சேர்ந்து இணைந்து 2 சின்ன நியூக்ளியஸ் இணைந்து டு ஃபார்ம்னா உண்டாக்குறது. எ ஹெவியர் நியூக்ளியஸ், ஒரு பெரிய நியூக்ளியஸை உண்டாக்குகிறது, ரைட்டா? ஃபியூஷன். ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஃபிஷன் இஸ் ஃபியூஷன், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட், திஸ் ஃபினாமினன், இந்த நிகழ்வானது இஸ் நோன் ஆஸ் எவ்வாறு? நியூக்ளியர் ஃபியூஷன் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்வை, இந்த மாதிரி செயல்பாடுகளை, இந்த மாதிரி வேதியியல் ரியாக்ஷன் அப்படின்றது வினைகளை எவ்வாறு அழைக்கிறார்கள்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது அழைக்கிறார்கள், ரைட்டா? நியூக்ளியர் ஃபியூஷன் நியூக்ளியர்ன்ற அணுன்னு அர்த்தம். அணு இணைவு, ரைட்டா? கதிர் இணைவு, அணு இணைவு, 2 ஒன்று தான், ரைட்டா? அணுக்கரு இணைவு. அப்போ ஃபியூஷன் இணைவு, ஃபிஷன்னா பிளவு, ரைட்டா? அப்போ டெஃபினேஷன், இது விளக்கமாக என்ன சொல்கிறேன் பார்ப்போமா?
த ப்ராசஸ் இன் விச் டூ லைட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னா இந்த வழிமுறையில் த ப்ராசஸ்ன வழிமுறையில் இந்த வழிமுறையில் இன்விச் அதில் இந்த வழிமுறையில்னு சொல்லிட்டான். அந்த ப்ராசஸ் இந்த வழிமுறையில் இன்விச் அதில் அந்த வழிமுறையில் டூ லைட்டர் நியூக்ளியே அப்படின்னா 2 சின்ன நியூக்ளியஸ் தான் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ் ரைட்டா. கம்பைன் சேர்கிறது சேர்ந்து என்ன செய்யுது டு ஃபார்ம் உண்டாக்குகிறது இணைந்து டு ஃபார்ம் உண்டாக்குகிறது ஏ ஹெவியர் நியூக்ளியஸ் ஒரு பெரிய நியூக்ளியஸை உண்டாக்குகிறது. இஸ் டேம்டுனா அழைக்கப்படுகிறது இல்லை விவரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி இணைந்து 2 சின்ன நியூக்ளியஸ் இணைந்து ஒரு பெரிய நியூக்ளியஸை உண்டாக்குனா இஸ் டேம்டு குறிக்கப்படுகிறது. நீ இந்த இடத்துல ஆக்சுவல் குறிக்கப்படுகிறது தான் போடணும். குறிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது விளக்கப்படுகிறது எல்லாமே இந்த இடத்துல பொருந்தும் டேம்டு என்ற வார்த்தைக்கு. ஆஸ் ஏ நியூக்ளியர் ஃபியூஷன் நியூக்ளியர் இணைவுன்னு அர்த்தம் அணு இணைவுன்னு அர்த்தம் ரைட்டா. உதாரணமாக என்ன போட்டிருக்கான் பாரு என்ன போட்டிருக்கான் ஹைட்ரஜன் என்ன போட்டிருக்கான் ஹைட்ரஜனில் கீழே என்னது அட்டாமிக் நம்பர் 1 அட்டாமிக் மாஸ் 2 போட்டிருக்கான் ப்ளஸ் இது ஒன்று சின்ன ஒரு நியூக்ளி ப்ளஸ் இன்னொன்று இதே சேம் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இணைகிறது சின்ன நியூக்ளி உள்ள ஹைட்ரஜன் இணைகிறது. செகண்ட் ஹைட்ரஜன் என்னது அது அட்டாமிக் நம்பர் 1 அண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர் 2 ரைட்டா. அப்போ ரெண்டுமே இணைஞ்ச உடனே உனக்கு என்ன கிடைக்குது ஹெச்இ கிடைக்குது. ஹெச்இன்றனா ஹீலியம் அட்டாமிக் நம்பர் என்னது 2 அட்டாமிக் நம்பர் 4. அப்போ இந்த ஹெச் மேலே அட்டாமிக் 2 4 வந்துருச்சா கீழே 1 1 2 வந்துருச்சா. அப்போ ஈக்குவல் ஆகிட்ட சமன்பாடு ஈக்குவல் ரைட்டா. அப்போ அட்டாமிக் நம்பர் ஃபஸ்ட்டில் 1 இங்கே ஒரு 1 2 போட்டாச்சா ஹீலியத்துக்கு மேலே அட்டாமிக் மாஸ் நம்பர் 2 4 ஆயிடுச்சா ப்ளஸ்ஸு Q1 போட்டிருக்கோம். ஆற்றல் எனர்ஜினா ஆற்றல் வெளிப்படுகிறது. ஆற்றல் என்னது வெப்பம் ஹீட்டு. இங்கே எனர்ஜினா ஹீட்டுன்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஹியர் இங்கே என்ன போட்டிருக்கான் ஹெச் கீழே 1 அட்டாமிக் நம்பர் 1 அண்டு மாஸ் நம்பர் 2 ரெப்ரசன்ட் குறிக்கிறது. எதை குறிக்கிறது அண்ட் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் ஐசோடோப் என்று இதை அழைக்கிறார்கள். அப்போ ஐசோடோப்னு என்னது சேம் என்னது அட்டாமிக் புரோட்டான் அண்ட் டிஃப்ரெண்ட் நியூட்ரான் இஸ் கால்டு ஐசோடோப். அப்படின்னா அதாவது புரோட்டான் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நியூட்ரான் இருக்கணும். ஆனால் புரோட்டான் அளவோட கூடவோ இல்லை குறைவோ இருந்ததுன்னு சொன்னால் அதற்கு பேர் என்னது ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டத்தோட ஐசோடோப்னு அர்த்தம். அப்போ சேம் புரோட்டான் இருந்து அதிகமாகவோ கம்மியாகவோ நியூட்ரான் இருந்தால் இப்போ 10 புரோட்டான் இருக்குது 11 நியூட்ரான் இருக்குது இல்லை 9 நியூட்ரான் இருக்குன்னா இஸ் ஐசோடோப் ஆஃப் தட் ஆட்டம். அந்த ஆட்டத்தோட ஐசோடோப்னு அர்த்தம் ரைட்டா. அதுதான் சொல்கிறான் இது ரெப்ரசன்ட் குறிக்கிறது அண்ட் ஐசோடோப் ஆஃப் எது ஹைட்ரஜனோட ஐசோடோப் என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. அதை இன்னொரு பேர் வைத்து அழைக்கிறார்கள் நோன் ஆஸ் டியூட்ரியம். இதனோட பேர் என்னது இந்த மாதிரி இந்த ஐசோடோப் ஹைட்ரஜனோட ஐசோடோப்புக்கு உண்மையான பேர் என்னது டியூட்ரியம் என்று அழைக்கப்படுகிறது. த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஈச் ஃபியூஷன் அப்படின்னா ஆவரேஜ் எனர்ஜினா சராசரி ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. இன் ஈச் ஃபியூஷன் ஒவ்வொரு இணைவிலையும் ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரியான வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. எனர்ஜினா ஆற்றல் அதான் வெப்பம்னு சொல்கிறேன். வெப்பம் வெளியேற்றப்படுகிறது ரைட்டா. ஃபியூஷன் ரியாக்ஷன் என்னது வினை ஃபியூஷன் ரியாக்ஷன் இணைவு வினைன்றது செயல்பாடுகள் 2 கம்பைன் கெமிக்கலில் வந்து வினைபுரிதல் மூலியமாக தான் மாறும். நாட் டெஸ்ட்ரக்டட் அதாவது புதுசாக உண்டாக்கவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது. கெமிஸ்ட்ரியில் அதை வந்து மாற்றலாம் ஸ்ட்ரக்சரை மாற்றலாமே தவிர டோட்டலி யூ குட் நாட் ஏபிள் டு டிஸ்ட்ராய் ஆர் குட் நாட் ஏபிள் டு கிரியேட். எந்த ஒரு அணுவையும் உண்டாக்கவும் முடியாது நீ அதை அழிக்கவும் முடியாது. ஒன் கேன் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றத்தான் முடியும் ரைட்டா. அதை தான் சொல்கிறான் இஸ் எ ஃபியூஷன் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் எவ்வளோ இருக்குது எபவுட் அதை ஃபியூஷன் அது எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுது ஒவ்வொரு ஃபியூஷன்லேயும் ஒவ்வொரு இணைவுலையும் எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுதுன்னா 3.84 × 10⁻⁻12 ஜூல் எனர்ஜியை வந்து நீ ஜூலில் தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கான் ஜூலில் தான் நீ அளக்க வேண்டியிருக்கும். ஃபிகர் 6.5 ரெப்ரசண்ட்டை குறிக்கிறது. இந்த படம் குறிப்பிடுகிறது எதை குறிப்பிடுகிறது இந்த இதை குறிப்பிடுகிறது. நல்லா பாரு அதே சேம் ஈக்குவேஷனை போட்டிருக்கான் படத்தில் காமிச்சிருக்கான் பாரு. ஃபஸ்ட் இதில் என்னது ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். அப்போது 2 சேர்ந்து 2 ஆயிடுச்சா. செகண்ட் இதில் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ரைட்டா. அப்போ 2 ஆகிப்போச்சா. ப்ளஸ் இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணினா என்ன எலிமெண்ட் கிடைக்குது 2 புரோட்டான் ப்ளஸ் ஒரு நியூட்ரான் கிடைக்குது. அதாவது ஹீலியம் ஹெச்இ
அட்டாமிக் மாஸ் 3, அட்டாமிக் நம்பர் இஸ் 2, ஹீலியம் கிடைக்கிறது. ப்ளஸ்ஸு என்ன போட்டிருக்கான், ப்ளஸ் 1 நியூட்ரான் கிடைக்கிறது, ப்ளஸ் 1 நியூட்ரான் கிடைக்கிறது. நியூட்ரானுக்கு வந்து மாஸ் இருக்கா, நம்பர் இருக்கா, நம்பர் இல்லை, மாசு தான் இருக்குது. ரைட்டா, நியூட்ரானுக்கு மாசு தான் இருக்குது. அதாவது n போட்டு கீழே என்ன பண்ணியிருக்கான், 0 போட்டிருக்கான். நியூட்ரான் எப்போயாவது அட்டாமிக் நம்பரில் கொண்டு வருவியா? அட்டாமிக் நம்பர் எதை கவுண்ட் பண்ணுது, ஒன்லி புரோட்டான். நம்பர் ஆஃப் த புரோட்டான் இஸ் கால்டு அட்டாமிக் நம்பர். அப்போ நியூட்ரானோட நம்பர் அட்டாமிக் நம்பரில் வருமா, வராது. அதனால தான் 0 போட்டிருக்கேன். n லெஃப்ட் சைடில் 0னா இட் வில் நாட் கம்ஸ் அண்டர் த அட்டாமிக் நம்பர். அதான் அதேமாதிரி மேலே என்ன பண்ணியிருக்கான், 1ன்னு போட்டிருக்கான். அப்போ ஒரு மாஸில் வரும். நியூட்ரான் கம்ஸ் அண்டர் த மாஸ். அப்போ ஒரு மாஸ் எடையுள்ள நியூட்ரான். ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு த மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால், இந்த இதை நல்லா கவனிங்க. ரைட்டா, த மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது மதர் நியூக்ளியஸ்ன்னு சொன்னால், அதாவது பேரண்ட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரண்ட் நியூக்ளியஸ்னால் தமிழில் தாய் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, தாய் நியூக்ளியஸ்ன்னு எது சொல்கிறான்னு சொன்னால், ஏன் அப்படி சொல்கிறான்னு சொன்னால், அதுதான் உண்டாக்குது. ரைட்டா, டாட்டர் நியூக்ளியஸை. அதனால தான் அது தாய். பேரண்ட் நியூக்ளியஸ்ன்றது, பேரண்ட்ன்றது தகப்பனார்னு அர்த்தம், மதர் அண்ட் ஃபாதர். ஆனால் இந்த இடத்துல நீ பேரண்ட் நியூக்ளியஸ்ன்னு சொன்னால் அது தாய் நியூக்ளியஸ்ன்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட்டா, அப்போது அதுதான் உண்டாக்குது. ரைட்டா, அது என்ன செய்யுது, மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு தான். டாட்டர் நியூக்ளியஸ்னால் அந்த தாய் நியூக்ளியஸ் வந்து பழைய ஃபிஷனில் பிரிஞ்சு ரெண்டாக மாறுது இல்லையா, அதைத்தான் சொல்கிறான் த மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ். அப்படின்னா இந்த டாட்டர் நியூக்ளியஸ்ன்றது சேய் நியூக்ளியஸ். டாட்டர்ன்றது சேய் நியூக்ளியஸு. மாஸ் நிறை, அதாவது வெயிட்னா எடை. ரைட்டா, மாஸ்னா நிறை, அதாவது வித்தவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை வெயிட்டை பார்க்கும்போது அதுக்கு பேர் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. வித் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு பொருளை வந்து நீ வெயிட் பார்க்கும்போது அது வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அப்போது சந்திரமண்டலத்தில் வந்து ஒரு பொருளை நீ எடை பார்த்தீங்கன்னா அது மாஸ், நாட் ஏ வெயிட். அப்போ இதை நிறைன்னு சொல்லுவாங்க, வெயிட்டை வந்து எடைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அப்போ இந்த நிறைன்ற என்னன்னு பார்ப்போம். இது அப்போது த மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னா, டாட்டர் நியூக்ளியஸ்னால் பிரிஞ்சு வர்றது. ரைட்டா, பிரிஞ்சு வர்றது, அதாவது ஒன்று பிளவுபட்டு வர்றது. அது ஃபிஷனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம்டுன்னு உண்டாக்கப்படுகிறது டூரிங் த நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷன்னா அது என்னது, அதாவது அணு செயல்பாடுகளில் உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா, அப்போது எப்படி டூரிங் அந்த சமயத்தில் என்னது, கதிர் இயக்கம். ரியாக்ஷன்ன்றது இயக்கம்னு அர்த்தம். இந்த இடத்துல நியூக்ளியர்ன்றது நீ கதிர்னு தான் வச்சுக்கணும். ரைட்டா, இல்லை அணு இயக்கம்னு சொல்லலாம். ரைட்டா, அதாவது கதிர், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வினைன்னு அர்த்தம். ரியாக்ஷன்றது வினைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அப்போது நீ என்ன இதை எப்படி, இந்த கதிர்வீச்சு வினையில் இது உண்டாக்கப்படுகிறது. எதை, டூரிங் த நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கான். ரைட்டா, நெக்ஸ்ட்டு அது என்ன நியூக்ளியர் ரியாக்ஷன், ஃபிஷனாக இருந்தாலும் ரெண்டுமே நியூக்ளியர் ரியாக்ஷன் தான். ரைட்டா, ஃபிஷன்னா அணு வினைன்னு அர்த்தம். அணுக்கள் வினை புரிகின்றன. அதனால தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்கிறான். ரியாக்ஷன் மீன்ஸ் வினை புரிதல்னா ரெண்டு சேர்ந்து கெமிக்கல் காம்பினேஷனுக்கு உட்படுகிறது. அதான் நியூக்ளியர்ன்றது அணு வினை புரிதல். எதர் ஃபிஷனாக இருந்தாலும் சரி ஒரே இது தான் சொல்கிறான். அதுக்கடுத்து இஸ் லெஸர் தென் த சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ். அப்போ இந்த சேய் நியூக்ளியஸ் வருது இல்லையா, ஒரு சேய் நியூக்ளியஸ் வருது, ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் வருது. அப்போ ரெண்டு பேரண்ட் நியூக்ளியஸ் சேர்ந்து இணைந்து ஒரு டாட்டர் நியூக்ளியஸை கொடுக்கும்போது, இதில் கொடுக்குறாங்க ஃபியூஷனில் கொடுக்குறான் இல்லையா, ஃபியூஷனில் என்ன பண்ணுறான், ஃபியூஷன்றது இணைவில் ரெண்டு டாட்டர் நியூக்ளியஸ் தான் சேருது. சின்ன ரெண்டு நியூக்ளியஸ் சேர்ந்து என்ன செய்யுது, ஒரு பேரண்ட் நியூக்ளியஸை கொடுக்கு. ஒரு டாட்டர் நியூக்ளியஸ், ரெண்டு பேரண்ட் நியூக்ளியஸ் சேர்ந்து, பேரண்ட் நியூக்ளியஸ்னால் கொடுக்குறது, அதுலேருந்து வர்றது டாட்டர் நியூக்ளியஸ். அப்போ ரெண்டு பேரண்ட் நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு டாட்டர் நியூக்ளியஸை கொடுக்குது, பெரிய நியூக்ளியஸை அப்படின்னு சொல்கிறான். அது எடையை பாரு, இஸ் லெஸர் அப்படின்றான். நல்லா பாரு, எது லெஸர், நான் முதல்ல படிக்கிறேன். த மாஸ் ஆஃப் த டாட்டர், மாஸ்ன்றது நிறை, எடைன்னு வச்சுக்கோ. உனக்கு நிறை தான் உண்மையானது, ஆனால் எடைன்னு வச்சுக்கோ. எடைன்னு வித்தவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாஸ். ரைட்டா, அப்போது டாட்டர் நியூக்ளியஸோட எடையானது என்னவாக இருக்கும், டூரிங் த நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னா அணு செயல்பாடுகள் நடக்கும்போது, அணு இயக்கம் நடக்கும்போது அதனோட இது என்னவாக இருக்கும், ஃபிஷனில் இஸ் லெஸ்ஸர். அதாவது டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். எதை விட லெஸ்ஸாக இருக்கும், நல்லா கவனிங்க, எதை விட லெஸர் தென் த சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் த. அப்படின்னா சம் அப்படின்னா கூட்டல் தொகை, மாஸ் ஆஃப்னா மாஸ் ஆஃப் த டூ மதர் செல்னு சொன்னால் பேரண்ட் செல். இரண்டு பேரண்ட் செல்லோட
கூட்டல் தொகையின் மாஸை விட இந்த டாட்டர் செல் கிடைக்கக்கூடிய டாட்டர் செல்லோட மாசு கம்மியாக இருக்கும். ரைட்டா? அதை தான் போட்டிருக்கான். திஸ் டிஃபரன்ஸ், இந்த வேற்றுமை, இந்த வேறுபாடு, டிஃபரன்ஸ் வேற்றுமையில் வேறுபாடு இன் மாஸ்னால் அதாவது நிறை. ரைட்டா? இந்த நிறையில் இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்றை கொடுத்தா ஈக்குவலாக தானே வரணும். இப்போ 1 கிலோ 2 கிலோ சேர்க்குற, அப்போ 2 கிலோ வரணுமே. 1.5 கிலோ வந்தால் என்ன அர்த்தம்? தப்பு இல்லையா? அப்போ 1/2 கிலோ எங்கே போச்சு? 1 கிலோ கத்திரிக்காய் ஒரு பையில், இன்னொரு பையில் 1 கிலோ கத்திரிக்காய். அப்போ 2 ஒன்று சேர்த்தா 2 கிலோ கத்திரிக்காய் வரணும். ஆனால் 1.5 கிலோ வருது, மீதி 1/2 கிலோ எங்கே? அதான் அவன் டவுட்டாக இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் அந்த மீதி எங்கே அப்படின்றான். அதாவது 2 பேரண்ட் செல் சேர்ந்து ஒரு டாட்டர் செல்லை கொடுக்குது. ஆனால் எடை பார்க்கும்போது டாட்டர் செல்லோட எடையை விட பேரண்ட் செல் எடை கூட இருக்குது. அது எப்படி கூட இருக்க முடியும்? அப்போ மீதி எங்கே போச்சுன்னு கேட்குறான். இது த டிஃபரன்ஸ் இன் மாஸ்னால் இந்த எடையில் உள்ள வேற்றுமைன்றது வேறுபாடு. அப்போ மீதி அது வேறுபாடு தானே. இது ஒரு பையில் 1 கிலோ கத்திரிக்காய், இன்னொரு பையில் 1 கிலோ கத்திரிக்காய், ரெண்டையும் சேர்த்தா 2 கிலோ கத்திரிக்காய் மேலே 1.5 கிலோ இருக்குது. அந்த 1/2 கிலோ எங்கே? 1/2 கிலோ டிஃபரன்ஸ் காமிக்குது இல்லையா? அந்த 1/2 கிலோவை தான் என்ன சொல்கிறான்? த டிஃபரன்ஸ் இன் மாஸ் அப்படின்னா இந்த நிறையில் ஏற்படும் மாற்றத்தை என்ன சொல்கிறான்? கால்ட் அஸ் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றான். மாஸ் டிஃபெக்ட்னா டிஃபெக்ட் என்னது? கோளாறு அப்படின்னா. இங்கே மாஸ் டிஃபெக்ட்னா நிறை தழிவின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதான் டிஃபெக்ட்ன்ற தலின்னு வரும். ஆனால் நீ அப்படி தலின்னு உனக்கு என்னென்னு புரியாது. டிஃபெக்ட்னா ஃபால்ட்டுன்னு எடுத்துக்கோ, கோளாறுன்னு எடுத்துக்கோ. ரைட்டா? நிறையின் கோளாறு, நிறையில் ஏற்பட்ட கோளாறு. இந்த டிஃபரன்ஸ் தான் நிறையில் ஏற்பட்ட கோளாறுனே வச்சுக்கோ. ரைட்டா? டிஃபெக்ட்னா ஃபால்ட்னா மிஸ்டேக், அது மிஸ்டேக் இருக்குது. அது என்ன கோளாறுன்னு பார்ப்போம். த மாஸ் அது நிறை இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி. அந்த வேறுபாடு உண்டாட்டில் 1/2 கிலோ காணாமல் சொன்னால கத்திரிக்காயில், அந்த 1/2 கிலோ அந்த வேறுபாடுனா 2 செல்லும் 2 மதர் செல்லும் இணைந்து ஒரு வெயிட்டை கொடுக்குதுன்னா அதனால் உண்டாகக்கூடிய செல்லில் டாட்டர் செல்லில் வெயிட் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மீதி வெயிட் எங்கே போச்சு? மதர் செல்லில் உள்ள மீதி வெயிட் எங்கே போச்சுன்னு சொன்னால் அது எனர்ஜியாக மாறிடுச்சு, ஹீட்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். வெப்பமாக மாறுகிறது. ரைட்டா? அதைத்தான் சொல்லாமல் சொல்கிறான். த மாஸ், அதனால் கவனிங்க. த டிஃபரன்ஸ் இன் மாஸ் இஸ், டிஃபரன்ஸ்னால் அதோட வேறுபாடு இஸ் கால்ட் இஸ் எ மாஸ் டிஃபெக்ட். அப்படின்னா நிறை குறைபாடு. டிஃபெக்ட்னா குறைபாடு. ரைட்டா? நிறை குறைபாடுன்னு வச்சுக்கோ. அதான் சரியான மீனிங். ஃபால்ட்டு கூட கிடையாது. நிறையில் உள்ள ஒரு குறைபாடு. அப்படின்னா அதை நிறை குறைபாடு எப்படி வரும்னா திஸ் மாஸ் அப்படின்னா அந்த குறைபாடான மாசு, அந்த நிறை எவ்வாறு மாற்றப்படுகிறது? இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி, ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அந்த கம்மியாக இருக்குல்ல, அந்த கூட இருக்கிறது அம்மாவில் அது ஆற்றலாக மாற்றப்படுகிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போது அக்கார்டிங் டு த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் என்னது? சமன்பாடுன்னு அர்த்தம். ரைட்டா? அக்கார்டிங் டு த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதன் பிரகாரம், அதன் பிரகாரம் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னா மாஸ் என்னது? நிறை ஆற்றல் சமன்பாடு தத்துவத்தின் பிரகாரம். நிறை ஆற்றல், எனர்ஜினா ஆற்றல், மாஸ்னா நிறை ஆற்றல், ஈக்குவலன்ஸ்னா சமன்பாடு. நிறை ஆற்றல் சமன்பாடின் பிரகாரம் என்னவாக இருக்கிறது? இட் வுட் பி, இது இருக்கிறது. எவ்வாறு இருக்கிறது? த மாஸ் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி. அந்த டிஃபரன்ஸ் மாஸ் தான் சொல்கிறான். திஸ் மாஸ், எல்லா மாஸ் இல்லை. அந்த இப்போ 1 கிலோ 2 கிலோ வந்திருக்கணும், வராமல் 1.5 கிலோ வருது, மீதி 1/2 கிலோ எதுவாக மாறுது? அதை தான் இங்கே 1/2 கிலோத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஸ்டேட்டட் தட், இது சொல்லப்படுகிறது, த மாஸ் கேன் பி அந்த டிஃபரன்ஸ் மாஸ் கேன் பி கன்வெர்ட்டட்னு மாற்றப்படுகிறது. எவ்வாறாக மாற்றப்படுகிறது? கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி, ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதுதான் வெப்பம். குண்டு போடுறோம்ல, நைட்ரஜன் பாம்ஸு இதெல்லாம் போடும்போது வெப்பம் வெளியாகுது. இப்போ உனக்கு சூரிய வெப்பம் இங்கே கிடைக்குது. எப்படி கிடைக்குது? சூரியன்லேருந்து வருது. சூரியன்லேருந்து எப்படி வெப்பம் வரும் அதை படிக்கலாம். நம்ம சொல்லித்தரேன் எப்படி வெப்பம் வருதுன்னு சொல்கிறேன். ரைட்டா? இட் வுட் பி கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி அண்ட் வைஸ் வெர்சனா ஒரு நிகழ்வு நடக்குது, அதில் ஒரு அவுட்புட் கிடைக்குது, அந்த அவுட்புட் திரும்பி நிகழ்வை கொண்டு வந்து சேர்க்குறது, இன்புட்டு கொடுக்குது. இன்புட்டு டு அவுட்புட், அவுட்புட் டு இன்புட், அதான் வைஸ் வெர்சான்னு சொல்கிறான். ரைட்டா? இந்த நிகழ்வு எப்படி கன்வெர்ட், அதேமாரி அந்த எனர்ஜியும் இங்கே எடையாக மாறலாம். எனர்ஜி கேன் பி ரிவர்ட்டட் டு எஸ் எ மாஸ். எனர்ஜி ரிவர்ட் ஆகி மாஸாக மாறும். மாஸு
எனர்ஜியாக மாறுகிறது இது முதல் சம்பவத்தில். அண்டு வைஸ் வெர்சான்னு சொல்லும்போது திரும்புது அதே எனர்ஜி இன்னொரு ரியாக்ஷனில் மாஸாக மாறும். அதான் வைஸ் வெர்சான்னு சொல்கிறோம், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த ரிலேஷன் பிட்வீன் த மாஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்னா இந்த ரிலேஷன் ஒற்றுமை, இந்த மாஸுக்கும் எனர்ஜிக்கும் ஆற்றலுக்கும் நிறைக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. ப்ரொப்போஸ்னால் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல ப்ரொப்போஸ்னால் நம்ம தீர்மானம்னு சொல்லுவோம். ஆனால் நீ என்ன செய்யணும், இந்த இடத்துல சொல்லப்பட்டது. யாரால் சொல்லப்பட்டது? இந்த ஒற்றுமை, மாஸ் அண்டு எனர்ஜி அப்படின்னா நிறை அண்ட் ஆற்றல், நிறை மற்றும் ஆற்றலின் ஒரு ஒற்றுமையை ப்ரொப்போஸ்னால் உங்களுக்கு விளக்கினார். இந்த விளக்கினார்னு வச்சுக்க, விளக்கினார். யார் விளக்கினார்? பை ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் என்ற ஒரு விஞ்ஞானி இதை பற்றி விளக்கினார். எங்கே? ஆஸ் E is directly proportional to the mc square. C என்றது velocity of the light, ரைட்டா? மாஸ் என்றது நிறை, ரைட்டா? அப்போ c square velocity of the light into multiplication, டபுள் மடங்குன்னு அர்த்தம். அப்போ E என்னது? இது ஐன்ஸ்டீன் விளக்குகிறார். இந்த ரிலேஷன், இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை, மாஸ் அண்ட் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை அவர் ஒரு ஃபார்முலாவில் விளக்கியிருக்கார். கேபிட்டல் E = ஸ்மால் E போடக்கூடாது. கேபிட்டல் E = ஸ்மால் m அண்டு ஸ்மால் c ஸ்கொயர், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர், வேர் c is the velocity of the light. லைட்னா ஒளி, சவுண்டுனால ஒளி, இந்த ஒளி அது ஒரு வேறு ஒளி, ரைட்டா? அப்போ லைட் ஹேஸ் நோ மீடியம் டு ட்ரான்ஸ்ஃபர். லைட்டுக்கு வந்து எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை போகிறதுக்கு, ஆனால் சவுண்டுக்கு மீடியம் தேவை, ரைட்டா? வேர் சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன் த வேக்கம். அது வேக்கம், வெற்றிடத்திலும் பாயும் லைட்டு, ஆனால் சவுண்டு வில் நெவர் ட்ராவல் இன் வேக்கம், ரைட்டா? அண்ட் இஸ் ஈக்குவல் டு, இது எவ்வளோக்கு சமமாக இருக்குது? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதான் ms-1ன்னு போட்டிருக்கான். அந்த எஸ் வந்து மேலே செகண்ட் மேலே போகணுன்னா s-1 ஆயிரும், ரைட்டா? 3 × 10⁸ மீட்டர் s-1 அப்படின்னா மீட்டர்/செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸ மடங்கு இது மேலே போகிறது, செல்லுகிறது, ட்ராவல் பண்ணுகிறதுன்னு சொல்கிறான். அடுத்து இந்த நியூக்ளியர் பாம்னா அணுகுண்டு. த நியூக்ளியர் பாம் தட் வாஸ் டிராப்டு இன் ஹிரோஷிமாவில் போடப்பட்டது. டிராப்டு இன் ஹிரோஷிமா டூரிங் வேர்ல்டு வார் செகண்ட், 2வது உலக மகாயுத்தத்தில் போடப்பட்டது. வாஸ் கால்டு, அதை நாம் அழைக்கிறோம். எவ்வாறாக அழைக்கிறோம்? அந்த குண்டை லிட்டில் பாய் என்று அழைக்கிறோம். அந்த அணுகுண்டோட இன்னொரு பேர் என்னது? லிட்டில் பாய், சின்ன பையன் சொல்கிறாங்க. இட் வாஸ் ஏ கன் டைப் பாம். இது வந்து ஒரு கன்னு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாம். நம்ம பிஸ்டல் எடுத்து இப்போ நான் துப்பாக்கி வச்சு சுடணும்னா அந்த ஹேண்டில் அழுத்துனேன்னு சொல்ல போகிறோம், பேரல்லேருந்து குண்டு வெளியில் போகிறோம். அதுமாதிரி இந்த அணுகுண்டு, ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டு எந்த மாதிரி வடிவத்தில் இருந்தது? இட்ஸ் எ கன் டைப் பாம். கன்னு டைப்பில் இருந்துச்சு இந்த குண்டு. அண்ட் இஸ் யூஸ் யுரேனியம் கோர். இதில் யுரேனியம் தாது உபயோகப்படுத்தப்பட்டது. ஏன் யுரேனியம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அப்போ ரேடியேஷனுக்கு. அப்படின்னா ரேடியேஷன்னா கதிரியக்கம். ஏன்னா எப்போ யுரேனியத்தில் வந்து தெர் இஸ் புரோட்டானும் நியூட்ரானும் சம லெவலில் இருக்காது. எது சம லெவலில் இருக்காதோ அது கதிர்வீச்சுக்கு உட்படும். அந்த தனிமமானது ஆட்டம் எதற்கு உட்படும்? கதிர்வீச்சுகளுக்கு உட்படும் என்று பொருள், ரைட்டா? அப்போ இது யுரேனியத்தால் உண்டாக்கப்பட்டது. த பாம், இன்னொரு பாமை சொல்கிறான். த பாம் விச் வாஸ் சப்ஸ்குவெண்ட்லினா தொடர்ந்து ஒரு பாம்பை முதல்ல போட்டாங்க ஹிரோஷிமாவில். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு த பாம் சப்ஸ்குவெண்ட்லினா தொடர்ச்சியாக டிராப்டு போடப்பட்டது ஓவர் நாகசாகியில் போடப்பட்டது. வாஸ் கால்டு ஃபேட் மேன். அதுக்கு பேர் என்னது? லிட்டில் பாய். இது குண்டு மனிதன், ரைட்டா? இந்த 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 2வது ஒரு குண்டு போட்டிருக்காங்க நாகசாகியில், அதுக்கு பேர் ஃபேட் மேன் சொல்கிறான். இட் வாஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன். அப்படின்னா இது ஒரு வெடிப்பு டைப்பு, எக்ஸ்ப்ளோஷன் டைப்பு. அது வந்து துப்பாக்கியில் வச்சு சுடுற மாதிரி போகிறது. இது வந்து வெடிக்கும், எக்ஸ்ப்ளோஷன் டைப். அது வெடிப்பு தன்மை வாய்ந்தது. பாம், எக்ஸ்ப்ளோசிவ் டைப் பாம் அப்படின்னா வெடிப்பு தன்மை வாய்ந்த ஒரு குண்டு. விச் இஸ் யூஸ்டு எ பிளாட்டினம் கோர். பிளாட்டினம் தான் இதில் கோராக தாதுவாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு.